ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எந்த வீடியோ அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, நீங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுட்டு இருப்பீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இதுதான் இப்படி தான் அப்படின்றத ஃபைனலாக முடிகிறப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கிடைக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் நிறைய வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வெறும் ப்ராக்டிக்கலாக இதுதான் தேரி அப்படிலாம் கிடையாது. ரியல் லைஃப்பில் எப்படி நடந்துட்டு இருக்கு, ரியல் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த 2026 ரியலாகவே ஒர்த் தான், படிக்கலாமா, படித்தா வந்து ப்ரூஃப் இருக்குமா, நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுமா, ஏஐ வந்தனால ரீப்ளேஸ் பண்ணிடுமா, எல்லாமே வந்து கிளியராக பேச போகிறேன். என்னெல்லாம் இருக்குன்றதையும் சிம்பிளாக ஒரு பிகினருக்கு ஒரு ஃபுல்லாக வந்து கிளாரிஃபிகேஷன், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ வந்து எக்கச்சக்கமான பேர் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு தான் டிமாண்ட் அந்த அளவு இருந்துச்சு. இப்போயுமே நிறைய பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. பட் இங்கே என்னென்னா எல்லாருமே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக கோர்ஸ் விற்கிறேன், கோர்ஸ் சேல் பண்ணுறேன், அது மாதிரி வந்து நிறைய ஆடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்கச்சக்கமான பேர் படித்து இப்போ நிறையவே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஒரு கேள்விக்குறி தான். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம ஆல்ரெடி டிவியில் பார்த்துருப்போம், விளம்பரத்தை ஸ்கிப் பண்ணியிருப்போம். அது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். அடுத்து தான் டிஜிட்டல், அதாவது நீங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து ஃபேஸ்புக் பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்க, வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாமே ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பீங்க. இங்கே மெயினாக நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்களுடைய ப்ரிடிக்ஷன். நீங்கள் ஒரு ஆடை வந்து பார்க்குறீங்க, இல்லை ஒரு மொபைலையோ ஏதாச்சும் ஒன்றத்தை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஏதாச்சும் ஒரு இ-காமர்ஸ் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த ஆட் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். அதை நிறையா பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்த ஆடை திரும்ப 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 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் வாங்குற மைண்ட் செட் வந்து வாங்கிடுவீங்க, பைனோன்றது கொடுக்குற வரைக்கும் அந்த ஆட் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப தொல்லையாக இருக்கும். சில பேர்லாம் அந்த நாட் இன்ட்ரெஸ்டடு, கேன்சல் அது மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்க. அது மாதிரி பார்ப்போம். ஸோ இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெயினான திங்க் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டு ஒரு பிஸ்னஸில் விற்கிறாங்க, அந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதை டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டோட வேலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக அப்போ அதை வாங்கிடுவீங்க. முடிஞ்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒர்க் இதுதான். பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இதில் நிறையா இருக்குது. ஃபைனல் சிஸ்டம், மார்க்கெட்டிங்கில் நிறையா வந்து ஸ்டெப்ஸ், அது மாதிரி எல்லாமே இருக்குது. மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுவுமே நிறைய பல இருக்குது. நீங்கள் மெயினாக இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது அதோடைய சிஸ்டம் பில்ட். ஆக்சுவலாக இப்போ யாராக இருந்தாலும் ஏஐ மூலமாகவே உங்களால் மெட்டா ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸு ரன் பண்ண முடியும் ஈஸியாகவே. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ராப்பர் சிஸ்டம் வந்து யாருக்கிட்டையும் கிடையாது. அதுதாங்க மெயினான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஆர்ஓஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆர்ஓஎஸ் உங்களுக்கு எந்த அளவு அதிகமாக இருக்கணுமோ அந்த அளவு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலாக ரன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நாலேஜ்ன்றது கிடைக்கும். இன்னைக்கு மூலமாக நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். பட் இன்னைக்கு டேட்டில் ஏஐ உள்ளே வந்துருச்சு ரியலாகவே சொல்ல போனால். ஸோ அந்த ஏஐ வந்தனால இங்கே நிறையா பேருக்கு அவங்களே ஓனாகவே அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மை கற்றுக்கிட்டு அவங்க ஓன் பிஸ்னஸ்க்கே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து ப்ராப்பர் சிஸ்டம் இல்லாதனால நிறையா பேர் அதில் லாஸ் தான் ஆகுறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து அந்த டூல்லையுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இருக்கும். நீங்கள் வந்து எந்த இடத்துல அந்த மார்க்கெட்டிங்கோட டேட்டா வந்து ஈவனாக போகுதோ அப்போ ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் பார்த்து ஆப்டிமைஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து டவுன் ஆகி உங்களுக்கு லாஸ் எடுத்துன்னு போயிடும். அதே மாதிரி இன்னைக்கு டேட்டாவில் இங்கே எப்படி சொல்கிறதுன்னா, அந்த மெட்டா அண்ட் கூகுள் ஆட்ஸ்ன்றது ஒரு 20 to 30% அப்படின்னா நீங்கள் போடுற எஃபர்ட், அதே மாதிரி ஆட்ஸ் கிரியேட்டிவ், வீடியோ கிரியேட்டிவ், அதுதான் இங்கே மெயின். அந்த ஹூக் சிஸ்டம் ப்ளஸ் வந்து அவங்க எவ்வளோ வந்து பார்க்குறாங்க, மெயினாக வந்து அந்த கிளிக் டு ரேஷியோ, இது எல்லாமே எந்த அளவு வந்து உங்களுக்கு இருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். நிறைய பேர் ஏதோ ஒன்று எடுத்துட்டு சொல்லிட்டு போடுறாங்க. முதல்ல உங்கள் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் மெயின். ஏன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாண்டட் கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் காட்ட முடியும். அதாவது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரையும் உங்கள் கஸ்டமர்ஸு எந்த ஊரில் இருக்காங்க, எந்த ஏரியா, என்ன ஏஜ், அவங்க வந்து மொபைல் யூசர், ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளியராக பிரிச்சுன்னு சொல்லிட்டு வச்சு உங்களால் செலக்ட் பண்ணி அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ண முடியும். பார்த்து ஒரு வேளை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள திரும்ப ரீடார்கெட்டிங் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எந்த விதத்துலையும் அந்த கஸ்டமர் மிஸ் ஆகாத மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ்ன்றது இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே மேட்டரே. நீங்கள் உங்கள் ஃபனல் சிஸ்டம், ஐ மீன் வந்து டோஃபு, மோஃபு, லோஃபு அப்படின்வாங்க. ஐ மீன் டாப் ஆஃப் த ஃபனல், மிடில் ஆஃப் த ஃபனல், லோயர் ஆஃப் த ஃபனல். இந்த டாப் ஆஃப் த ஃபனல்றவங்க அவங்க என்னன்னே வந்து ஒரு மைண்ட் செட் இருக்காது, ஒரு அவேர்னஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க, ஒரு நியூ ப்ராடக்ட் அப்படின்னு காட்டுவீங்க. இதுவே மிடில் ஆஃப் த ஃபனலில் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, வாங்கலாமா வேண்டாமா, ஒரு கன்சிடரேஷன் யோசிச்சுட்டு அதே மாதிரி திங்கிங்ல இருப்பாங்க. லோயர் ஆஃப் த ஃபனல்ன்றவங்க டேரெக்டாக எனக்கு இப்போ இதுதான் வேணும், இப்போ உதாரணத்துக்கு ட்ரெஸ் தான் வேணும், டேரெக்டாக அது இந்த கலர் தான் வேணும்னு நினச்சிட்டு
உங்களுக்கு வந்து ஹை இன்டென்ட் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், டேரெக்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும், சேல்ஸும் நடந்துடும். இதுதான் 3 விதமாக இருப்பாங்க. இதுதான் 3 வித ஃபனல்ஸாக பிரிப்பாங்க. இது மாதிரி தான் வந்து இன்னைக்கு டேட்டில் இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெயினாக இதை மறந்துட்டு டேரெக்டாக ஏதோ ஒரு ஆடையோ ஏதோ ஒரு வீடியோவையோ ப்ராப்பராக எந்த ஒரு சிஸ்டமே இல்லாமல் எடுத்து போட்டுட்ருக்காங்க. இது எல்லாமே இருந்து நீங்கள் ஃபோட்டோவை வந்து பேஜஸ்ஸு, போஸ்டர்ஸு, வீடியோஸ் அது மாதிரி வந்து மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆடை ரன் பண்ணி யூஸே கிடையாது. நான் தான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு சிஸ்டம். ஓவராலாக எல்லாமே கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஒரு இடத்துல கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இன்னொரு இடத்துல பண்ணுறது வேஸ்ட், டோட்டலாகவே வந்து லாஸ் ஆகும். அதாவது 1 வீக்ன்ற அந்த லேர்னிங் ஸ்டேஜ்ன்றது இருக்கும் காமனாக. அந்த 1 வீக் லேர்னிங் ஸ்டேஜே இருந்தாலும் நீங்கள் வந்து ஆடை ரன் பண்ணுறப்போ ப்ராப்பராக க்ரியேட்டிவ் இல்லைன்னா அவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக 100% ரிசல்ட்ன்றது கிடைக்காது. உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிற ஸ்டேஜஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், இல்லை ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு தப்பான முடிவு தான். ஏன்னா என்னதான் ஏஐ வந்து அதால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தோராயமாக கண்டுபிடிச்சாலும் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல ஆஃபர் கொடுக்கணும், அது மாதிரி தெளிவான ஒரு முடிவு ஒரு ஹியூமனால் மட்டும் தான் எடுக்க முடியும். தெளிவாக யோசித்து ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியும். ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணும். எல்லா இடத்துலையுமே ஏஐ இன்டகிரேட்டர், ஏஐ ஆட்டோமேஷன் சொல்லிட்டு பார்ப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து முழு ஒர்க்கையும் அது வந்து பண்ணாது. இன்றைக்குமே டிஜிட்டல் மார்க்கெட் எக்கச்சக்கமான டிமாண்ட்ஸ்ன்றது இருக்குது. பட் அவங்க எல்லாமே அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் தான் கேட்குறாங்க. இன்னைக்கு டேட்டில் ஒரு 2026 நீங்கள் எடுத்து படித்தா ஓகேவா, ஃப்ரீலான்சிங்லாம் ஓகேவா, பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் நான் சொன்ன சிஸ்டம் இருக்கணும். நீங்கள் தனியாக தான் பண்ணுறீங்க, வீடியோ எடிட்டரை ஹையர் பண்ணிப்பேன், இல்லை மற்றதெல்லாம் நான் ஹையர் பண்ணிப்பேன், இல்லை நானே ஓனாக பண்ணுவேன் அப்படின்னா அது இன்னும் வந்து வந்து டென்ஷனை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ணும். ஏன்னா எல்லாமே ஒருத்தரே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே திங்க் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தில் இறங்குங்க. நான் பேசிக்காக தான் சொன்னேன், எதுவுமே வந்து ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே போயெல்லாம் சொல்லலை. ஸோ இன்றைக்கி ஸ்டேஜில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது இதுதான். நீங்கள் எது பார்த்தாலும் எல்லா டேட்டாவும் மெட்டா அண்ட் கூகுள் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் எது பண்ணாலும் அவங்களால பண்ண முடியும். நீங்கள் எது பார்த்தாலும் அவங்க மார்க்கெட்டிங்கை அவங்க சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஆடாக வந்து காட்டுவாங்க. மெயினாக சொல்ல போனால் 4 பில்லர்ஸ் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். சிம்பிளாக முக்கியமான ஒன்று மெட்டா ஆட்ஸ், அதுக்கு அடுத்து கூகுளோட சர்ச் இன்ஜின் மேனேஜிங், ஓகேங்களா. ஸோ வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எஸ்சிஓ இருக்குது, கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், மெயினாக இமெயில் மார்க்கெட்டிங் அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கிறது இப்போ இன்னைக்கு டேட்டில் இருக்குது. இந்த 4 தான் இன்னைக்கு டேட்டில் ஒரு 4 பில்லராக எல்லாருமே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னா வெறும் ஆடை ரன் பண்ணுறதுனால மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. மெயினாக டேட்டான்றது வேணும். இந்த டேட்டா தான் மெயினாக ஒரு ப்ரியாரிட்டியில் உங்களுக்கு வந்து இருக்கும். டேட்டா தான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். மாதிரி ஒரு நானும் ஆட் ரன் பண்ணுறேன், நிறைய வந்து நாங்கள் கிளைண்ட் அவுட்ரீச் பண்ணுறோம்லாம் நாங்களே ரன் பண்ணிப்போம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்களே ரன் பண்ணுறது ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஏஐ மூலமாக வச்சு ரன் பண்ணி ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணாமல் இருக்கிறத விட ஒரு ப்ராப்பராக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டுக்கிட்ட அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட கற்றுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பண்ணுறப்ப ஈஸியாகவே உங்களால் எப்படி பண்ணுறாங்க, ஆட்செட் அக்கௌண்ட் எப்படியெல்லாம் வைக்கிறாங்க, ஒரு ப்ராப்பராக ரிவ்யூ எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஆடை மட்டுமே நாங்கள் ரன் பண்ணுறது கிடையாது டிஜிட்டல் மார்க்கெட்டை. அவங்களுடைய மெயின் ஒர்க்கே கஸ்டமர் எப்படி யோசிப்பாங்க, அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன தேவை, ப்ராப்பரான ஆஃபர் என்ன, அதெல்லாம் வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன இருக்குது உங்களுடைய ப்ராடக்ட்டில், அப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அடுத்த டிசிஷனே எடுப்போம். முக்கியமாக வந்து அடுத்த வந்து ஆப்போசிட்டில் வந்து என்ன சேல் பண்ணுறாங்க, என்ன ஆஃபர் வந்து பண்ணுறாங்க, அதோட பெட்டராக இருக்குமா, காம்படிட்டர் அனலைசிஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து தெளிவாக பார்ப்போம். எல்லாமே பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே வந்து நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி சிடிசி, சிபிசி, ஆர்ஓஎஸ் அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ரன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக இதுன்றது ரொம்ப முக்கியம், வெறும் நம்பர் கிடையாது. இது ஒரு பிஸ்னஸோட டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். மோஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது பேசிக்கான ஒரு விஷயம் தான். இங்கே நிறைய பேர் டவுட்டுங்க, நான் படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், சின்ன சின்ன டவுட் இருக்குது அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டுன்றதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் சிம்பிளாக சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நம்ம VST5 அந்த பேஜில் நீங்கள் வந்து DM பண்ணிக்கலாம். தாராளமாக உங்களுக்கு ரிப்ளைன்றது கிடைச்சிரும்.